நமக்கு அடுத்த கண்டென்ட் கிடைச்சாச்சு. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. இன்னைக்கு நமக்கு கண்டென்ட் கொடுத்துருக்கிறது யாருன்னா A to Z மீடியா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் தான் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. A to Z மீடியா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் வந்து இருக்காங்க. இவங்க வந்து போன 24ஆம் தேதி மே 24ஆம் தேதி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவோட தம்ப்நெயில் என்னன்னா, முதல்வர் பாணியில் வந்து இறங்கிய அப்படின்னு மேலே உள்ள லைனில், மேலே ஒரு லைனில் முதல்வர் பாணியில் வந்து இறங்கிய அப்படின்னு போட்டு கீழே வந்து சீமான் வியந்து பார்த்த மாற்றுக் கட்சியினர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது முதல்வர் பாணியில் வந்து இறங்கிய சீமான் வியந்து பார்த்த மாற்றுக் கட்சியினர் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றது. அதைத்தான் கொஞ்சம் தனித்தனியா பிரிச்சு போட்டாரு. இங்க என்ன போட்டிருக்கு? தங்கப்ப. அங்க என்ன போட்டிருக்கு? தக்கம். தங்கப்ப தக்கம். அதுலயும் அந்த மாற்று கட்சியினர்கள் அப்படிங்கிற வார்த்தையே வந்து தவிர மாற்று கட்சியினர் அப்படிங்கிறதான் சரி. கட்சியினர்கள் அப்படின்னு போட்டிருக்க வேண்டாம். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, அது அவருக்கு தெரிஞ்சதை அவர் போட்டிருக்கிறாரு. அது இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து இந்த வீடியோவோட டைட்டில், இந்த வீடியோட டைட்டில் என்ன போட்டிருக்காருன்னா, சீமான் வந்து இறங்கியதை கண்டு வியந்து போன அதிமுக மற்றும் VCK கட்சி அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போ இந்த தம்ப்நெயிலு, இந்த டைட்டில் இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ நாம் தமிழர் கட்சி, அதிமுக, VCK இந்த 3 கட்சியும் சேர்ந்து சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு சம்பவம் இந்த வீடியோவில் இருக்கு அப்படின்னு ஒரு ஆர்வமாக அந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்தா உனக்கு சர்வாதிகாரி உள்ள ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆனால் இருக்குத சம்பவம் இந்த டைட்டிலுக்கும் இந்த தம்ப்நெயிலுக்கும் சம்பந்தமே இல்லாத சம்பவமா இருக்கு. சரி, அந்த வீடியோவில் அப்படி என்னதான் இருக்குன்னா, நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து காரில் வராரு, எப்போதும் போல சாதாரணமாக வர்றாரு. வந்து இறங்கி அன்னைக்கு வந்து சீபா ஆதித்தனாரோட நினைவு நாள், அதனால் அவரோட சிலைக்கு மாலை போடுறதுக்காக வர்றாரு. வந்து மேலே போய் அந்த பீடத்துக்கு மேலே போய் சிலைக்கு மாலை போடுறாரு. மாலை போட்டுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்து சிலைக்கு முன்னாடி நின்று எல்லாருமா சேர்ந்து உறுதிமொழி எடுக்கிறாங்க. உறுதிமொழி எடுத்துகிட்டு வந்து பத்திரிகையாளர்களை பார்க்குறாரு. பத்திரிகையாளர்களை பார்த்து பேட்டி கொடுத்துட்டு அதோட வீடியோ முடியுது. இவ்வளோ தான் இருக்குது அந்த வீடியோவில். ஆனால் அந்த தம்ப்நெயிலு, அந்த டைட்டிலில் சொல்லியிருக்கிற மாதிரி அதிமுக மற்றும் VCK கட்சியோட தலைவர்களோ நிர்வாகிகளோ இல்லை தொண்டர்களோ யாருமே வந்து அந்த இடத்துல இல்லை. அட்லீஸ்ட் அவங்களோட கட்சி கொடிகள் கூட அந்த இடத்துல இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து அதிமுக VCK கட்சியை வந்து உள்ள இழுத்தாருன்னு தெரியல இந்த வீடியோவில். இதுக்கு பேசாமல் பொதுவாக வியந்து பார்த்த மாற்று கட்சியினர் இல்லை பிற கட்சிகள் அப்படின்னு ஒரு பொதுவாக போட்டு வந்துருக்கலாம். எதுக்காக அதிமுகவையும் VCKவையும் மட்டும் பர்டிகுலராக போட்டாங்கன்னு கூட தெரியல. இந்த மாதிரி கிளிக் பைட்டுக்காக வைக்கக்கூடிய இந்த தம்ப்நெயிலு டைட்டிலெல்லாம் இவங்களா வைக்கிறாங்களா இல்லை சீமான் சொல்லி இவங்களெல்லாம் வைக்கிறாங்களான்னு தெரியல. அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. இந்த வீடியோட கமெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கறதுக்காக கமெண்ட் செக்ஷனை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிறையா பேர் வந்து நாம் தமிழர் கட்சியவும் சீமானையும் புகழ்ந்து நிறையா பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதில் பர்டிகுலராக ஒரு 2 கமெண்ட்டை மட்டும் நான் இதில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கமெண்ட் என்னன்னா, அதாவது திருக்குறள் பாணியில் போட்டிருக்காரு. 2 அடி 7 வார்த்தைகள், முதல் அடியில் 4 வார்த்தைகள், அடுத்த அடியில் 3 வார்த்தைகள்னு 7 வார்த்தைகள் போட்டு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. அதாவது என்னன்னா, வென்றாக வேண்டும் தமிழ், அதற்கு ஒன்றாக வேண்டும் திராவிடம் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. பாவம், அவருக்கு புரியலை போல. தமிழ் இன்னைக்கு உயிரோட இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணமே திராவிடம்ங்கிற அந்த கருத்தியல், அந்த சித்தாந்தம் உருவானதுதான் அப்படிங்கிறது. திராவிடம் அப்படிங்கிற ஒன்று உருவாகாமல் போயிருந்தா நம்ம தமிழுக்கு என்னைக்கோ சமாதி கட்டி இருந்திருப்பாங்க தமிழோட எதிரிகள். அடுத்த ஒரு கமெண்ட் என்னன்னா, தேர்தல் முடிவுகள் வரும்போது மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருக்கிறது. நாம் தமிழர் 2ஆம் இடத்தில் வர இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் இப்போதே கூற ஆரம்பித்து விட்டார்கள். பத்திரிகைகள் அண்ணனை விடாமல் பேட்டி எடுக்க துவங்கிவிட்டார்கள். நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் பற்றி அண்ணன் பேச துவங்கிவிட்டது கண்டு எதிரிகள் அனைவரும் அஞ்ச துவங்கிவிட்டார்கள் அப்படிங்கிறது அந்த 2வது கமெண்ட்டு. இந்த கமெண்ட் வந்து அவர் கட்சி மேலேயும் அவர் கட்சி தொண்டர்கள் மேலேயும் இருக்க நம்பிக்கையில் கூட இந்த கமெண்ட்டை போட்டிருந்திருக்கலாம். இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு அடிப்படையான அரசியல் தெளிவு, அந்த அரசியல் நாலேஜுங்கிறத வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த கட்சியில் இருக்கணும்.
அதுதான் அவங்களோட வளர்ச்சிக்கும் அந்த கட்சியோட வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ இதோட போதும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த கண்டென்ட் கிடைக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் 6th சென்ஸுடன். நன்றி.